வர வர வீடு கோர்ட் மாதிரி ஆகிட்டு வருது. வீட்டுக்குள்ள குற்றவாளிங்க அதிகமாகும் போது வீடு கோர்ட்டா மாறுறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க பிசினஸ் 1000 பண்ணுங்க, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அன்னைக்கு நீங்க போட்ட கணக்கு இப்ப தப்பாயிடுச்சுல்ல. டேய் சிவா, நீ வீட்டுக்கு மூத்த பையன், வீட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கிறியா? டேய், என்னடா சில மாதிரி நிக்கிற? நடக்கிற பிரச்சனை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்க பொண்ணு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாங்க. என்னம்மா பேசுற நீ? மாடர்ன் ஸ்கூல்ல படிக்க வச்ச, மாடர்ன் காலேஜ்ல படிக்க வச்ச, மாடர்னா வாடுறது மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாடர்னா தான் இருக்காங்க, அது மாதிரி நான் இருக்க கூடாதா? இன்னும் குடும்ப கௌரவம் கலாச்சாரம் அது இதுன்னு பழைய பாட்டை பாடிட்டு இருக்க. அதுதானே. இத பாருமா, உலகம் ரொம்ப மாடர்னா மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறணும், அதுதான் வாழ்க்கை. நீ கிராமத்துல இருந்து வந்த, நாங்க சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே படிச்சு சிட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன் டேஸ்ட் வேற, எங்க டேஸ்ட் வேறமா. உங்க டேஸ்டுக்கு வாழ சொல்லி எங்களை கம்பல் பண்றதுல என்னமா நியாயம் இருக்கு? சொல்லு, நல்லா சொல்லுமா. உன்னை கட்டுப்படுத்தி ஏன் விருப்பத்துக்கு வாழ சொல்லல. இந்த மாடர்ன் உலகத்தை நான் குறை சொல்லவும் விரும்பல. மாடர்ன் உலகத்துல நல்லது எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். மற்றவங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டு பார்த்தா தப்பு எல்லாத்தையும் பண்ற தைரியம் வந்துடும். காலம் மாறினாலும் நமக்குன்னு இருக்கிற கலாச்சாரம் மாறாது. அந்த கலாச்சாரத்தை நீ தப்புன்னு சொன்னா இந்த நாட்டிலே நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா நீ பிறந்துட்ட, கலாச்சாரத்தை நீ மதிச்சுதான் ஆகணும். நீ சொன்ன மாதிரி நான் கிராமத்துல இருந்தா வந்தவ. 30 வருஷமா சிட்டி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் காலேஜ்ல படிச்சவ தான். உங்க அப்பா கூட மீட்டிங், கிளப்பு, பார்ட்டின்னு போயிருக்கேன். நீ சொல்ற அந்த மாடர்ன் உலகத்தை எல்லாத்தையும் நானும் பார்த்திருக்கேன். அது நம்ம பார்வைக்கு அழகா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி வாழ நான் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியுது. அதனாலதான் இன்னும் நம்ம கலாச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க அப்பாக்கு அது தெரியல. அதான் இப்ப பிரச்சனையே. என்னடா என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுற? எத்தனையோ ஆம்பளைங்க வீட்டுல நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களெல்லாம் வெட்டி போடணும். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் அப்படி இப்படி இருக்கு தாண்டி செய்வாங்க. இதெல்லாம் கண்டு கூடாது நம்ம. இளைஞர்களை மட்டும் சொல்லலைங்க, உங்களை மாதிரி வயசான ஆண்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தபார் சுந்தரவல்லி, தேவையில்லாம நின்னு பேசிக்கிட்டு இருக்காதங்க. நான் தேவையான விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு டைவர்ஸ் பண்ண போறாளா? சொல்லுங்க. ஆமா ஆமா, அதுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. உனக்கு தெரியாதா? தெரியாம இல்லடி, எல்லாம் தெரியும். சரி, டைவர்ஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார? கௌதம. இத பாருங்க தம்பி, பிருந்தா டைவர்ஸ்க்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆன்ட்டி, அது சம்மதமா இல்லையா? சம்மதம் தான் ஆன்ட்டி. இருந்தாலும் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். என்னடா இவன் எப்படி சொல்றான்? பாத்தியாடி, ஃபாரின்ல படிச்சவன், USA சிட்டிசன். அவங்க அப்பா அம்மாவை கேட்கணுமா? ஆனா நீயாவே ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிட்ட. கலாச்சாரம் காணாம போச்சடி, தேடணும். தம்பி, இவளுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. டைவர்ஸ் ஆன அடுத்த நாளே உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, பேசலாம்.
அதுக்கிடையில இங்க வர்றது, இவளை வெளியில மீட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வேணாம் தம்பி. நீங்க போலாம். நான் இவ்ளோ பேசுறேன், நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அதான் திடீர்னு நீ நல்லா பேசுறியா, அப்புறம் என்ன? உங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. டேய், அம்மா வர வர ரொம்ப நியாயம் பேசிட்டு இருக்கடா. நாம்பளும் கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறையவே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியலடா. பாரு மகனே, அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம வேற, இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம உறவு வேற. அதை எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது, கவனமா இருக்கணும். ஏன்டா இப்படி பாக்குற? உன் பார்வையே சரியில்லையாடா. முதல்ல இப்படி பாக்குறத கொஞ்சம் நிப்பாட்றா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா எப்படா? வர்ற மகனே, கெத்தா இருக்கணும்டா. சரிப்பா. என்னடா இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரியே போறானே. லைன் கோவிந்தராஜ், இப்படியே மெயின்டைன் பண்ணு. அச்சம் மடம் நாணம் பயிர் பண்ணு. இப்படி ஒரு 4 அடுக்குவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு டோட்டலா வேற ஆளா மாறு. கேர்ஃபுல் கோவிந்தராஜ், கேர்ஃபுல். எங்க காஃபி கொண்டு வருவா? ஒண்ணு வேணாமா, நீ அங்கேயே இருமா, நான் அப்படியே இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க யாழினி அம்மாவை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புங்க. நம்ம ஊர்ல இருந்து வடக்க 50 மைல் தொலைவில் சீதக்காதி காளியம்மன் காட்டுக்கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா போனதில்ல. அங்க போனா நம்ம யாழினி அம்மாக்கு ஏற்பட்ட குறை காணாம போயிடும் தம்பி. நம்ம சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள் தன்னால விலகி போயிடும். அது நம்ம ஊர் பக்கமாச்சே, அங்க எப்படி போறது? அப்பா வாழ்ந்த வீட்டை வாங்கணுங்கிறதுக்காக, ஒரு வைராக்கியத்துக்காக அந்த வீட்டையும் தோப்பையும் நான் வாங்கினேன். அதுக்காக ஒரு தடவை ஊருக்கு போனேன், ஆனா அதுக்கப்புறம் போகணுன்னு எனக்கு தோணவே இல்லையே. நீங்க போகணும் தம்பி. நம்ம வீட்டுக்கு யாழினி அம்மாவை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஐயாவோட ஆன்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்க தம்பி. யோசிக்காதீங்க தம்பி, நான் உடனே எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடறேன். நம்ம அப்பா சாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என் மனசுக்கு படுது தம்பி, அந்த ஈஸ்வரனுடைய மகாசக்தி எல்லா குறையும் தீர்த்து வச்சிருவான். நீங்க யாழினி அம்மாவை கூட்டிட்டு உடனே கிளம்புங்க தம்பி. இங்க இருக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் தம்பி. என்ன கட்டிங் வந்துருவானுங்களா? வந்துடுவானுங்க, வராமல் எங்கே போகிறானுங்க? அதுக்கெல்லாம் கட்டிங் இப்போல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, புரியுதா? ஆர்கே, அது வந்து வரானுங்க. என்னடா இவனு 3 பேரை கூப்பிட்டு வந்து மத்தாலேங்கடா தப்பிச்சு போயிட்டாங்கண்ணே. நம்ம பசங்க ஃபாலோ பண்ணி போயிருக்காங்கண்ணே. டேய், பணத்தை திருப்பி கொடுங்கன்னு வச்சுக்க, ஒரு பயல உயிரோட இருக்க முடியாதுடா. ஐயா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நாங்களா உங்ககிட்ட இடத்த வாங்கிங்கன்னு கேட்டோம். நீங்க தான் அதை இதை சொல்லி எங்க மனசை மாத்தி இடத்த வாங்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தீங்க. கொடுத்த பணத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை கேட்டா நாங்க எங்க போவோம்? புரியாம பேசாதீங்கடா. உங்க இடம் ஒன்றும் பட்டா இடம் இல்லை, புறம்போக்கு இடம்டா. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அது புறம்போக்கு இடமா பட்ட இடமான்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. பரம்பரையா நாங்கள் அதில் விவசாயம் செஞ்சுட்டு வரோம். இடத்த வாங்கின நீங்கள் தான் அந்த இடத்துல வில்லங்க இருக்கான்னு பார்த்துருக்கணும். பார்க்காம அட்வான்ஸ் கொடுத்தது உங்கள் தப்புங்கய்யா. தப்பு தான்டா, எங்கள் மேலே தப்பு தான். நீங்களாம் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. அது போகட்டும், உங்கள் இடம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த அட்வான்ஸ் வாங்கினீங்களே பணம், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பெரிய தொகைங்க. நாங்களும் நம்பிக்கையில் பணத்தை செலவு பண்ணிட்டோம். இப்படி திடீர்னு கேட்டால் பணத்துக்கு நாங்கள் எங்கெங்க போகிறது? உங்க பணம் எங்களுக்கு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா மாசம் கொடுத்து அடைச்சிடுறோம். டேய், இது என்னடா நியாயம்? அது எங்க பணம் இல்லடா, ஹரிகிருஷ்ணன் பணம். அவருக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? ஆர்கே,
இவனுக்கிட்ட இப்படிலாம் பேசினா பணம் வராது. இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுதான் கரெக்ட். என்ன கட்டிங், போலீஸ் வருது? எஸ்ஐ ஊருக்கு புதுசு, நம்மளை பார்க்கறது வந்திருப்பாரு. என்ன சார் விஷயம்? உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். சார் ஜோக் அடிக்கிறார். எனக்கு அதெல்லாம் பண்ணவும் தெரியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. நீங்க இடம் வாங்கணும்னு யாருக்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களே நீங்க கொலை மிரட்டல் பண்றதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயா, இதே பிரச்சனைக்காகத்தான் எங்களையும் கூட்டிட்டு வந்து அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க ஐயா. ஐயா, இவங்க மேல நடவடிக்கை எடுங்கய்யா. நாங்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் தரோம் ஐயா. என்னடா ரொம்ப பேசுறீங்க சார்? எங்க கிட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கி ஏமாத்து இவனுங்க. சட்டப்படி பார்த்தா இவனெல்லாம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். இது புரியாம எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. போங்க சார், வேற வேலை இருந்தா பாருங்க சார். இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்க கடமை செய்யணும். நீங்களா வரீங்களா இல்ல எங்க முறைப்படி கூட்டிட்டு போட்டுமா? என்னங்க சார் மிரட்டுறீங்களா? நான் மிரட்டல, நீங்க மிரட்டினதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எங்க பவர் என்னன்னு தெரியல உங்களுக்கு. இங்க பாருங்க, தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. மத்தத போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க. கான்ஸ்டபிள் கூட்டு வாயா. ஏய் கையடியா. கையெடு. ஏய், என்ன போலீஸ்காரனே மிரட்டற? ஊருக்கு புதுசு, நாங்க யாருன்னு தெரியல. டேய் வக்கீல கூட்டாடா போய். சரிங்க. யோ கூட்டு வாங்க. டேய் வாடா. ஓவரா பேசிட்டு இருக்க. போ. போடா, பாக்காதடா. இங்க பாருங்க, உங்க சார்பா வந்து உங்க ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்களே இங்க வந்திருக்கோம். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நல்லா இருக்கணும். நன்றி சொல்றதா இருந்தா அருண்மொழிக்கு சொல்லுங்க. அவருக்கு தான் உங்க மேல அதிகப்படியான அக்கறை இருக்கு. ஓகே? அருண்மொழி ஐயா நல்லா இருக்கணும். தேன்மொழி, அத்தை, என்னம்மா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே உனக்குள்ள 1000 கேள்விகள் இருக்குன்னு தெரியுது. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே உன்கிட்ட பேசிட்டு போலாம் தான் நானும் தமயந்தியும் வந்தோம். இங்க உன்னை பார்ப்போன்னு நாங்க எதிர்பார்க்கல. மன்னிச்சிடுமா. ஐயோ, எதுக்கு அத்தை என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? என் ஹஸ்பண்ட் என்ன இருந்தாலும் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. மனசுல எதுவும் வச்சுக்காத. நிச்சயமா மணிமேகலை கல்யாணத்துக்கு நாங்க வருவோம். இதுவே போதும் அத்தை. என்ன தென்மொழி இது? ரொம்ப கஷ்டப்பட்டு நீ என்னோட கல்யாணத்தை பண்ணி வச்ச. இப்போ மணிமேகலையோட கல்யாணத்தை எப்படி நடத்த போற? அவளும் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. சேவிங்ஸ் எதுவும் இருக்காது. நர்த்தனன் வீட்ல பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. அதனால செலவு எதுவும் பெருசா ஆயிடாது. எப்படியோ சமாளிச்சிடுவேன். இவ்வளோ சின்ன வயசுல உன் குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் நீ சுமக்க வேண்டியது ஆயிடுச்சேம்மா. நீ படுற எல்லா கஷ்டத்துக்கும் பின்னால் நிச்சயமா பலன் கிடைக்கும். நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற பாருமா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்புறம் தமயந்தி அவ தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்வாமா. நாளைக்கு அந்த விஷயமா உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வருவா. தமயந்தி கிட்ட எதையும் எதிர்பார்க்கல அத்தை. நீங்க எல்லாம் சந்தோஷமா மணிமேகலையோட கல்யாணத்துல கலந்துக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்குமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் உன் கஷ்டத்தை நினைச்சா எனக்கு அப்படியே கதறி அழணும் போல இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தென்மொழி. நீ, குந்தவ, மணிமேகலை, கயல்விழி யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது. எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லாரும் தான் என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. ஆமா, தரிசனம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி, அப்ப போலாமா? வாங்க.
டார்லிங், அன்னைக்கு தனியா போய் பேசணும்னு போனீங்க, என்ன பேசுனீங்க? என்ன பேசியிருக்க போறாங்க? எப்படி தப்பிச்சு போகலான்னு பேசியிருப்பாங்க. அப்படியா டார்லிங்? முடியாதுமா, முடியவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. உள்ள போயிட்டோம், இனி நினைச்சாலும் வெளியே வரவே முடியாது. குட், அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நாம எல்லாரும் எதுக்கு ஒண்ணா சேர்ந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு? நீ ஏன் கேட்க மாட்டியா? ஏன்? குட், அப்படிதான் இருக்கணும். உங்க அப்பா கோவிந்தராஜனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கோவிந்தராஜன்ங்கிற பேரை மாத்தி மார்டின் கோன்னு வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்க நான்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சிவகுமார்ங்கிற பேரை மார்டின் சிவ்னு மாத்திடலான்னு நினைக்கிறேன். ஐயோ ஆண்டி, பேர்லாம் மாத்த வேணாம். அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா இதெல்லாம்? நான் சொன்னா எங்கடா கேட்க போறாளுங்க இவளுங்க? அப்பா என்ன சொல்றது, நாங்க முடிவு பண்ணிட்டோம். அந்த வீட்ல சிவகுமார், இந்த வீட்ல மார்டின் சிவ். ஓகேவா? நானும் மாட்டிக்கிட்டேன், என் பையனும் மாட்டிக்கிட்டான். சிவா, மார்டின் சிவ் பேர் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குல்ல? ஓகே, இப்போ நாம இதை செலிப்ரேட் பண்ணுவோம். டார்லிங், நீங்க எப்பவும் பெப்பர் தூக்கலா போட்டு இந்த ஆம்லெட்டை சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணுவீங்களே, கொஞ்சம் பண்ணி கொண்டு வரீங்களா ப்ளீஸ்? எப்பவும் சமைப்பீங்களா? எப்பாவது பண்ணுவேன், இப்ப அதுவாடா முக்கியம். இந்த வீட்டுல பல வேலை நான் பண்ணுவேன்டா. போங்க டார்லிங், கோச்சுக்காதீங்க. சிவா, நீ போய் அப்பா ஹெல்ப் பண்ண, பாவம்ல அவரு. நான்சி, இந்தா. Cheers. நினைச்சு பார்த்தா என்னவோ மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? என்னப்பா அது, கிச்சன்லாம் வேலை செய்றீங்க? ஆமாண்டா. வீட்டில் அம்மா கிட்ட காஃபி போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அவ்வளோ கோவப்படுவீங்க? டேய் மவனே, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கிங்கு. இந்த வீட்டில் நான் ஒரு ஜோக்கர், நீ ஒரு புது ஜோக்கர். இல்லப்பா, உங்களை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியல. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதானப்பா? எப்படிடா சொல்ல முடியும்? கால் மேல காலை போட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காளுங்க, அவளுக்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? மாட்டிக்கிட்ட மேடம், அவனை மாட்டிக்கிட்டோம். ஏண்டா, உம்மா மிரட்டினா அவ பயப்படுவா, இவளை மிரட்டினா நம்மள பின்னி போடுவானுங்கடா. ஒண்ணுக்கு 2 பேர் வேற சேர்ந்துட்டாங்க. எல்லாம் விதிப்பா. சரி, இப்ப நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்பாவுக்கு முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ற? இந்த அப்படி கோழிக்கிட்ட முட்டை தான்டா. இந்த உடை எல்லா வேலையும் நானே செய்ய முடியாதுடா. உடையிடா, உடையிடா. அப்பாவுக்கு வயசாகி போச்சுடா, முட்டையெல்லாம் உடைக்க முடியாதுடா. இப்படி வாழ நினைச்சா கேவலமா இருக்குப்பா. ஏ மவனே, இதுல கேவலப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில நாம் எல்லாருமே நடிகர்கள். என்ன, நாம 2 பேரும் கொஞ்சம் கெட்ட நடிகர்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. டார்லிங், என்ன இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க? இல்லம்மா, ரெடி ஆயிட்டு தான் இருக்குது. என் பையன் மாத்தி மாத்தி உடைச்சிக்கிட்டு இருக்காம்மா. வாடா, தலையெழுத்து என்ன பண்ணுவோம், வா. இந்தாம்மா, பெப்பர்லாம் நல்லா தூவி இருக்கேன், புடியுமா? என்ன டார்லிங், வெறும் ஆம்லெட் மட்டும் தானா, சிக்கன் இல்லையா? சிக்கன் நீ வாங்கி வச்சிருந்தா தான்மா நான் சமைக்க முடியும். வாவ், சூப்பர்பா இருக்கு. ட்ரிங்க் சாப்பிடுங்க. சேர்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, அதெல்லாம் இல்லையா? ஓகே, cheers. கேட்டு தான் வாங்கணும் இந்த வீட்டுல. மோதுடா மவனே, மோது. என்ன மாப்ள, cheers பண்ணுங்க. Cheers. Cheers. டார்லிங், இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிக்கல. இந்த தாசில்தார் மாதிரி, ஆர்டிஓ மாதிரி
இப்படிலாம் ட்ரெஸ் போடாதீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஓல்ட் மேன் மாதிரி இருக்கீங்க. என் கூட இருந்தா யங் மேன் மாதிரி இருக்கணும். நீங்க முதல்ல வாங்க, உங்க காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணணும். வாங்கன்றேன்ல, வாங்க. எங்கள் ஆண்டியோட டேஸ்டே தனி. உங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு மாடர்னாக மாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு பாரு. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பனையும் அண்ணியும் இந்த பாடுபடுத்துறீங்க? என்ன சொன்ன? இப்போ தான் சொன்னியே. அது நானும் எங்கள் அப்பாவும் கொடுத்து வச்சிருக்கோன்னு சொன்னேன். வெரி குட். இப்படி தான் ஃபீல் பண்ணும். சீரியஸாவே சொல்றேன், இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்ல செம சூப்பரா இருக்கீங்க. சிவாக்கு அப்பா மாதிரி இல்ல, அண்ணன் மாதிரி இருக்கீங்க. சிவா, நான் சொன்னேன்ல எங்க ஆண்டியோட டேஸ்ட் தனின்னு. பாத்தியா உங்க அப்பாவே எப்படி மாத்திட்டாங்கன்னு? இப்போ உனக்கே அவரை பார்த்தா பொறாமையா இல்ல? டார்லிங், இன்னும் ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு. உங்க ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்தணும். 1980ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி ஸ்பைக் வைக்கணும். ஏமா ஸ்பைக் அது இதுன்னு மாத்தி சொசைட்டில எனக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை மாத்திடாதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் கெட்டு போகாது. அங்கிள், நீங்க மட்டும் ஆண்டி சொல்ற மாதிரி ஸ்பைக் மட்டும் வச்சிட்டீங்க, சிவாக்கு அண்ணன் மாதிரி இருக்க நீங்க தம்பி மாதிரி மாறிடுவீங்க. டார்லிங், இத செலிப்ரேட் பண்ண ஒரு சின்ன டான்ஸ் போடலாமா? விவசாய கெட்ட குடும்பம் ஆகி போச்சு, போடுங்க ஆடிடுவோம். சிவா மியூசிக் ஏதாவது இருந்தா போடு. அவன் எல்லா விஷயம் உள்ள வச்சிருப்பான். Come on, darling. இத பாருங்க சார், அந்த அருண்மொழிக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பிசினஸ்ல பகை இருக்கு. இத காரணமா வச்சு மக்களை தூண்டி விட்டு எங்க மேல ஆக்ஷன் எடுக்க வச்சிருக்கான். இத நீங்க எப்படி கேஸ எடுத்துக்க முடியும்? எந்த கேஸை எடுக்கணும் எந்த கேஸை எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. அத நீங்க சொல்லக்கூடாது. அருண்மொழிகிட்ட பணம் வாங்கிட்டு எங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம்னு பாக்குறீங்களா? ரொம்ப தப்பு சார் இது. இதோட பின் விளைவை ரொம்ப சந்திக்க வேண்டியது இருக்கும். யோ, நாங்க இதுக்கே பணம் வாங்கணும்? யாரோட பணமும் எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களை வேலை செய்ய விடாம ஆர்குமெண்ட் பண்ண அதுவும் தப்புதான். அதுக்காக உன் மேல கேஸ் போட சட்டமே இருக்கியா? இன்ஸ்பெக்டர், ரொம்ப அதிகாரம் இருக்குன்னு ஆடாதீங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இது ஆடுறதுக்கு இல்ல, ஆணவம் பிடிச்சவங்களை அடக்கிறதுக்கு தான். எங்களை மாதிரி ஆட்களுடைய பகையை சமாளிச்சுட்டு வாழ முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அரசாங்கத்துக்கு விசுவாசமா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்தவன் நான் இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எஃப்ஐஆர் போடணும். ஏமாந்தவங்களுக்கு தான் சட்டம் சாதகமா செயல்படணும், ஏமாத்தப்பட்டவங்களுக்கு இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணாம சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டு அவங்கள கொலை செய்வன்னு மிரட்டினது தப்பு தானே? அது எப்படி சார் தப்பாயிடும்? வாங்கின பணத்தை தரமாட்டேன்னு சொன்னா எப்படி சார் மிரட்டாம இருக்க முடியும்? மிரட்டினா கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க?
அப்பாவிங்களை மிரட்டி விவசாய நிலத்தை விலை பேசிருக்கீங்க. அது தப்பு தானே? அவங்க நிலத்தை விற்க விரும்பல, நீங்க தான் கட்டாயப்படுத்தி இடத்தை கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லா தப்பும் நீங்க பண்ணதானே? சார், இடம் புறம்போக்குன்னு தெரிஞ்சது வேண்டான்னு சொல்லிட்டோம். பணத்தை திருப்பி தர வேண்டியதுதானே? இப்ப இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அவ்வளவு பணத்தையும் விட்டுற சொல்றீங்களா? விட்டுடுங்க நான் சொல்லலையே. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, கோர்ட் சொல்லட்டும். யோ ஏட்டு, இவங்க 2 பேரும் மேல எஃப்ஐஆர் எழுதியா? ஓகே சார். கூட்டிட்டு போ. யோ வாங்கங்க. யோ யாயா அவர்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, உங்க லாயருங்கயா? இப்போ வருவார். அந்த ஆள் எஃப்ஐஆர் போடாம விட மாட்டான்யா. நம்ம கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம். யோ ஏட்டு, என்னையா இது? எனக்கு வேற வழி தெரியலையா. அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டியா. முன்ஜாமீன் வாங்கிக்கங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க அந்த அருண்மொழியை போட்டு அவன் கதையை முடிங்கயா. அவன் தான் அந்த முட்டா பசங்களை தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் பிசினஸே பண்ண முடியாதியா. முதல்ல அவனை முடிங்க. கட்டிங், இதுக்கு மேலே அவனை விட்டு வச்சா ரொம்ப தப்பாயிடும். நான் அவனை பார்த்துக்கிறேன்.